வெல்கம் டு இன்னிஸ் டைரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான் குக் பண்ணணும். ஸோ அதனால் வந்து க்ளீனிங் ஒர்க் இருந்தது. சரி ஓகே, டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன் இதில் தண்ணி கம்மியாக இருந்தது செடியில். சரின்னு சொல்லிவிட்டு செடி எடுத்து காஞ்ச போன இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா பவுல் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். இந்த ட்ரீ வாங்கி 4 months ஆகுது. பட் இது வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை. வெறும் வந்து தண்ணி மட்டும் ரீஃபில் பண்ணி வச்சா போதும். உங்களுக்கு காஸ்ட்டுமே கம்மி. நான் வந்து இது டைனிங் டேபிள் மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இப்போ வரையும். சரி தோசை ஊற்றலான்னு சொல்லிவிட்டு தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன். என்ன சட்னி என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது ஒருத்தருக்கு இதுக்கு சட்னின்னு சொல்லிட்டு பொடி வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு பொடி வச்சு சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி மத்தியானத்துக்கும் இப்போயே செஞ்சு வச்சுட்டா நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒர்க்கை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாடும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய வந்துட்டேன். உருளைக்கிழங்கு சிக்கன் மசாலா, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மல்லித்தலை, உங்களுக்கு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆறின சாப்பாடு போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு மத்தியானம் தான் வந்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.